வீட்ல ஃபேன்லாம் துடைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குங்க. இதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இருந்தா நீங்க போடலாம்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒய்ஃப். ஸோ அவங்க கஷ்டத்த குறைக்கிற மாரி ஆன்லைன்ல ஒரு லேடர் ஒண்ணு வாங்கியிருந்தேன். 5 ஸ்டெப்ஸ் வச்ச மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டா இருந்துச்சு. இது வெயிட் தாங்குமா அப்படின்னு நினைச்சேன். அண்ட் ஓப்பன் பண்றது, க்ளோஸ் பண்றதெல்லாம் ரொம்பவே ஈஸியா தான் இருந்துச்சு. அண்ட் மெயினா இந்த லேடர் வாங்கினதுக்கான ரீசன் ஒய்ஃப் மேலே ஏறும்போது வழுக்கி விழுந்துறக்கூடாது அப்படின்னு நல்லா கிரிப் இருக்க மாதிரி வாங்கியிருந்தேன் காலுக்கு. அண்ட் கீழே லெக்லயுமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் குஷன் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இருந்தாலும் ஒய்ஃப் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம ஒரு வாட்டி ஏறி பார்த்துருவோம்னு ஏறினங்க. 2 ஸ்டெப்லேயே ஃபேனை ஈஸியாக தொட்டுட்டேன். அண்ட் 3rd ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஃபேனை துடைக்கிற அளவுக்கு நல்ல ஹைட் இருந்துச்சு. அண்ட் 4th ஸ்டெப் ஏறும்போது ஃபேனே கழட்டுற அளவுக்கு நல்ல ஹைட் இருந்துச்சு. 4 ஸ்டெப்ஸே போதும் போல இருக்கு. அண்ட் 5th ஸ்டெப்பில் தலையே ரூஃபில் அடிக்கிற அளவுக்கு நல்ல ஹைட் இருந்துச்சு. அண்ட் லேடரில் எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை, ரொம்ப கிரிப்பாக இருந்துச்சு. ஸோ குவாலிட்டி செக்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஒய்ஃப் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலான்னு பார்த்தா, நீங்கள் ஒரு தொடச்சு காமிச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் தொடச்சுக்கிறேன் இனிமே அப்படின்னாங்க. நானும் நம்பி தொடச்சேன். கடைசியில் ஃபுல் ஃபேனையும் என்னையை துடைக்க விட்டாங்க. அப்படியே பால்கனியில் இருக்க ஹேங்கரையும் டைட் பண்ணி கொடுத்துருங்கன்னு கேட்க நானும் அதை பண்ண. கடைசியில் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே ஏறி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு மட்டும் அவங்க சொன்னாங்க. இதோட லிங்க் சேனல் பயோவில் கொடுக்குறேன், வேணுமான்னு யோசிச்சு பார்த்து வாங்கிக்கோங்க.